என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அந்த படத்தோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த உலகத்துல புனிதமானது இது மட்டும்தான். ஒரு நெருப்பு. நெருப்பு எங்க வானத்தை அழிச்சது. என் ஜனங்க உதவி கேட்டு கதறினாங்க. ஆனா இவ வரவே இல்லை. ஏவானா அந்த மரம் ஒன்று இருக்குல்ல, கனெக்ட் பண்ணுவாங்க, அதுதான் சொல்லுவேன். அந்த உலகத்துக்குள்ளே போயிடணும் போல இருக்கேன். அதுவும் தொடர்ந்து இந்த படம் பார்த்தானா அதுக்குள்ளே மாட்டிப்போம். அந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த உலகம். வா, தேட்டர்ல பயங்கரமா இருக்கும். ஏய் ஜேம்ஸ் கேமரான். தங்கச்சிங்க பத்திரம். எஸ் சார். ஒளிஞ்சிருங்க. பலூனா? பலூன். அப்பா இப்போ என்ன சொல்லுவாரு? அதுல இன்னொன்னு அதேதான், சல்லீஸ் கைவிட மாட்டாங்க. டிசம்பர் 19. எப்படி மூச்சு விடுறாரு? மாஸ்க் இல்லாம இங்க வாழ முடிஞ்சா உங்க பேரு மாஸ்க் போடாம இருக்காரு. நாவிங்க எப்படின்னு கேக்கு அழிஞ்சிடுவாங்க. இல்ல, இங்க போயிட்டாரு. உலகத்தை தீக்கிறியா உனக்கு தேவை. டீசர்ல பார்த்தோம்ல, இவங்க ஜோடி ஆயிருவாங்க போல இருக்கு. நாம சண்டை செய்யணும். நண்டு மாதிரி. ஓ, தண்ணிக்குள்ள இருந்தே அடிக்க போகிறாங்க. அவ்வளவுதான், சூப்பரா இருந்துச்சு. அது டீசர்லயும் பார்த்தோம், ட்ரெய்லர்லயும் இன்னும் பயங்கரமா அது புரிய வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட வில்லன் வந்து அந்த இன்னொன்னு அந்த ஃபயர் இருக்கிற நேஷனை அதான் கரெக்ட் பண்ணிட்டாரு போல இருக்கு. அந்த ஹெட்டை கரெக்ட் பண்ணி இவங்கள வச்சு அவங்கள அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இவங்களை பிடிக்கவே பிடிக்காது போல இருக்கு. இவங்க கூட சேர்ந்து இது பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தவங்க காப்பாத்துறான். அவர் என்ன நார்மலா மூச்சு விடுறாரு, அந்த மாஸ்கே இல்லாம. அதுக்கப்புறம் அவரோட இது ஜடைய வச்சே கனெக்ட் பண்றாங்க. எப்படி அதனாலதான் அவங்களே டவுட்டா கேக்குறாங்க. அந்த ஃபயரோட அதுதான் ஹீரோ சொல்றாங்க. இப்போ மனுஷங்க எல்லாருமே நார்மலா மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களாம் ஈஸியா அழிஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க அந்த மாஸ்க் வச்சுதான் ஈஸியா அடிக்கிறாங்க. மாஸ்க்லனா ஈஸியா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு இவருக்கும் ஒரு இடம், அந்த வில்லனுக்கும் ஒரு ஆப்போசிட்ல ஒரு இடம் கிடைச்சிச்சு. இங்க ஹீரோ இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஷுவலா இது 3Dல வேற இருக்குல்ல, அதனால பயங்கரமா இருக்கும். போன பாட்டே நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் பெருசா இருந்தனால ஒரு கட்டத்துல கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அந்த கண்ணாடி போட்டு 3 மணி நேரம் கண்ணாடி போட்டு கண்ணு வலிக்க வந்துருச்சு. ஆனா கண்டிப்பா இது பெரிய படமா தான் இருக்கும். இது 3 மணி நேரம் படம் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. பயங்கர பெருசா தான் எடுத்து இதுக்கப்புறமும் இன்னும் ஒரு பாட்டு வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் கிளைமேக்ஸா இருக்கும். ஆள் கிடைச்சிச்சு. இந்த பக்கம் ஹீரோவும் ஒரு இடம் இருக்கு, சண்டை போடாம வாழ்ந்துக்கலாம். நல்லா இருக்கு, இடத்த அழிக்காதீங்க. அப்பனா யாவும் பாப்பாங்க படத்தை அப்படின்னு. சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்லல, இதுல ஏதோ நிறைய பேர் சாவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன பாட்டுலயே அப்படிதான் எதிர்பார்த்தோம், நிறைய பேர் சாவாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு எதுவும் நடக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டுல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோயினே காட்டவே இல்லை அவ்வளவா. போன பாட்டுல கூட வந்தாங்க, இந்த பாட்டுல ட்ரெய்லர்லயே ஒன்னும் ஒரு சீன்லயும் வந்த மாதிரி தெரியல. மேபி சாவறது கூட வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் அப்படி இருக்கு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்